ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் இப்போ எங்கே கிளம்பி ரெடி ஆகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு இன்றைக்கி டைப் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் கிளம்பி ரெடி ஆகிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்லிப்பர் எதுவோ அதை எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ எக்ஸாம் ஹாலில் நமக்கு எக்ஸாம் டைமிங்க்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் யார் வேணாலும் உள்ளே போய்க்கலாம். பட்டு உள்ளே போயிட்டு அடித்து பார்த்துக்கலாம் நம்மளோட மிஷினில். அந்த டைமில் எடுத்த ஒரு கிளிப் இருக்குது, அது நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் எக்ஸாம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் வெளியில் வந்துட்டேன். எக்ஸாம் டைம் ஆகிறப்ப யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் வெளியே அப்படியே பணியார கடைக்கு வந்தோம். பணியார கடைக்கு அங்கே பணியாரம்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தோம். பட் ஆனால் அந்த இடமே ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஒரு அமைதியாக இருந்தது. இந்த சைடு எங்கே பார்த்தாலும் அந்த சைடு இந்த சைடுன்னு அக்ரிகல்ச்சர் லேண்டாகவே தான் இருந்தது. அப்புறம் அந்த கட்டில் கூட கைத்து கட்டலாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் பாலிடெக்னிக் காலேஜே கிளம்பிட்டோம். ஏன்னா எனக்கு அங்கே தான் சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வழியிலலாம் அப்படியே பேசிக்கிட்டு அந்த இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் நான் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அங்கே ஃபுல்லாக வீடு அவ்வளோவா இல்லை. கிராமத்துலலாமே இந்த சைடு அந்த சைடுன்னு தூரமாக தான் வீடு இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக காலேஜ் வந்துட்டு அங்கே அத்திப்பழம் இருந்துச்சு. அது பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தோம். ஷாலை கீழே விரித்து பிடிச்சிட்டு இருந்தோம். அவர் மேலேருந்து பறித்து போட்டுட்டு இருந்தார். அப்புறம் பறிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம். அந்த பழத்தை பிரிக்கும்போது அதை சாப்பிடும்போது பிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே தான் சாப்பிடணுமா. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பூச்சியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குமா, பூச்சியெல்லாம் இருக்குமா. அதனால் அதை பிரித்து சாப்பிடக்கூடாது, அதை அப்படியே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை உடனே அப்படியே சாப்பிடணுமா. பட் ஆனால் நாங்கள் சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காய வச்சு ஹாஸ்டலில் காய வச்சு அதை ட்ரை ஃப்ரூட்ஸாக ஆக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு மாதிரி சப்புன்னு இருந்துச்சு அந்த பழம். ஸ்வீட்னஸே அதில் கிடையாது. நான் கூட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அதில் ஸ்வீட்னஸ் அவ்வளோவாவே இல்லவே இல்லை. சாப்பிட்லாம் ஒரு 2 பழம் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கடையில் வாங்குறது மட்டும் எப்படி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னுலாம் தெரில. மேபி ஹனியெல்லாம் ஊற்றிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் பழத்தை எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.